ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேங்க் ஒரு ஷர்ட் பார்க்கலாம். இந்த ஊர் இப்படி இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசின்னு. இந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்குடா. கண்ணெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. இங்கே நினைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூடாது. ஜிம்மன் வா, உள்ளே போகலாம், தேட போகிறாங்க. டேய், அவங்க கிடக்குறாங்க, நீ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கூடா. டேய், பின்னாடி தெரிகிற மழைலாம் ஃபுல்லாக தெரியணும், அந்த மாதிரி எடுத்தாடா. இந்தா. ஐயோ, செம்மையாக இருக்குடா. டேய் எப்படி அவங்க அண்ணனுக்கு இந்தியாவில் இருக்க பொண்ணு செட் ஆச்சு? கூட படிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான்டா, லவ்வாமா. பொண்ணு எப்படிடா? ரொம்ப நல்லா இருப்பாங்கடா, அழகாக இருப்பாங்க, நல்ல பொண்ணுடா. வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க, நல்லா பேசுவாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பொண்ணு. ஆனால் அவங்க அப்பா இருக்கானே, சரியான கிறுக்குண்டா. என்ன தம்பி அப்படின்னு நாங்கள் பேசும்போது, எவ்வா என்னை விட்டுருப்பா அப்படின்னு இருக்கும். ஆமாம் தேம், அழகான பொண்ணுங்களை பற்றி அம்புட்டா பொண்ணு கிறுக்கனாக தான் இருக்கானுங்க. என்ன தம்பி? அங்கிள், என்ன தம்பி இந்த பக்கம் இருந்து வரீங்க? அங்கிள், இப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு சொன்னாங்க, தான் கூப்பிட்டு போனேன். தம்பி, இது வயசு பொண்ணுங்க இருக்க ஏரியா, இப்படிலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்ருக்கக்கூடாது. எதனாவது பிரச்சனைனா எங்கள் குடும்பத்தை தான் சொல்லுவாங்க. உங்களை எதுவும் சொல்லாமல் பார்த்துக்கிறேன் அங்கிள். டே, இவங்க தான் சுகாவோட மாமனார், பார்த்துக்கோங்கடா. ஹாய் சொல்லிக்கோங்க. ஹாய் அங்கிள், ஹாய். இருக்கட்டும், போ, உள்ளே போங்க. வாடா. டீ, என்னடா பார்க்க எப்படி இருக்கான்? ஆமாடா, எரும மடமல். ஏய், காதில் விழுந்துட போகுதுடா. தம்பி, ஏதாவது வேணுமா? இல்லை அங்கிள், ஒன்றும் வேணும். வாடா போகலாம். டீ, கிளம்புங்கடா. என்ன ஏதாவது பேசிகிட்டே இருப்பாரு. வயசு பொண்ணுங்க இருக்க ஏரியான்னாரு, ஒரு பொண்ணை கூட நான் பார்க்கல. டேய், இன்னும் 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தான் போக போகிறோம். நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன மாதிரி பொண்ணுங்களாம் இருக்காங்கன்னு. டீ, என்னால் பொறுமையாக இருக்க முடியல. பொண்ணுங்க இருக்க ஏரியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கடா நம்ம உள்ளே போகணும்? வா, வெளியே போமா. அப்படியே வரும். டே வாசல்லே நிற்பாண்டாவே. வாங்க போகலாம். ஹாய் ஆண்டி. ஹாய் ரியா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களா? இவன் ஜிமின், இவன் ஜேகே. தெரியும் பார்த்துருக்கேன். டேய், இவங்க தான் ரியா, சுகாவோட வருங்கால மனைவி. ஹாய் அண்ணி. அண்ணியா? ரியா அண்ணி கூப்பிடுங்க, எனக்கும் உங்கள் வயசு தான். ஓகே ரியா. ரியா, உங்கள் ஏரியாவில் கேர்ள்ஸ்லாம் எப்படி? ஏய், என்ன ரியா, இப்போ தானே சொன்னேன் என் ஏஜ் தானே, அதான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்டேன். எப்படின்னா என்ன சொல்ல, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. எங்கே உங்கள் அப்பா தான் வாசலே நிற்கிறாரே, இங்கிட்டு போக விட மாட்டுறாரு, அங்கிட்டும் போக விட மாட்டுறாரு. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஏரியா கேர்ள்ஸ் எல்லோரும் வருவாங்க. அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ எங்கள் ஏரியா பொண்ணுங்களா எப்படின்னு. இது நல்லா இருக்கே. டீச்சர் கொஞ்சம் பிசாம இருடா. சாரி ரியா, அவன் அப்படி தான். ஜிமன் ஜேகே, எங்கள் ஊர் பொண்ணுங்களா ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒரு விஷயத்தில். ஸோ சைட் அடிக்கிறதோடு நிப்பாட்டிக்கோங்க, பெருசாக எதுவும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, நாங்கள் ஜஸ்ட் சைட் மட்டும்தான். உங்களுக்காக மேலே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், மேலே தங்கிக்கோங்க. ஓகே ரியா, அப்புறம் பார்க்கலாம். ஏன் ஃபங்க்ஷன் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் அதுக்குள்ளே கீழே வந்துடுங்க. ஓகே. பேரும் ஜிமின் ஜேகேவும் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கும்போது, டீ, எல்லா தடவை என்னையே அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டேய், நான் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சதுக்கப்புறம் தான் என்னை தேடி வரணும். நான் ஒளிகிறதுக்கு ஸ்பாட் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் நான் அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த கேமில் இருந்தே போயிடுவேன், உங்கள் கூட விளையாட வரமாட்டேன் அப்படின்னு வாங்கி திரும்பி பேசிக்கிட்டே கேங் மேலே வந்து மோதுனா. சாரி. ஏய், பார்த்து வர மாட்டியா? சாரி, பேசிட்டு வந்தேன், கவனிக்கல, சாரி. ஓகே, தள்ளிக்கோ. எப்படி போகிறது? இருங்க, நம்ம மேலே வந்துக்கிறேன், அப்புறமா ஏறிவாங்க. ஹாய், உன் பேர் என்ன? டீச்சர்மன், பார்ப்போம். இருடா. உன்ட்டு தான் கேட்குறேன், உன் பேர் என்ன? அவங்க கேட்டால் உங்களுக்கு என்ன? நான் சொல்லுவேன் என் பேர் என்னென்னு. ஹாய் சார், என் பேர் ஒயன். நல்லாயிருக்கும் பேர். நானும் சார் கிடையாது, என் பேர் ஜிமன். ஓ ஜிமன், உங்கள் பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய், அவன் உன்ட்ட கேட்டானா அவன் அழகாக இருக்கானான்னு? இல்லை, சும்மா சொன்னேன், அவங்க அழகாக இருக்காங்க, அதான் சொன்னேன். ஏன்
எங்கள் 2 பேரும் பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? ஆ, நீங்களாம் கூட அழகாக இருக்கீங்க. அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதான் சொன்னேன். ஓ, ரொம்ப அழகு. ம், டீத்தியம் பொறாமப்படாதடா, இன்னும் கொஞ்சம் அழகு தானே. ம், ரொம்ப அழகு தான், பார்ப்பலாம். ஹே, ஹலோ ஹலோ, எங்கே போகிறீங்க எல்லாரும்? இது எங்கள் வீடு. யார் நீங்களாம்? ஏய், நீ யார் ஃபஸ்ட்டு? இட்டுணுன்னா இருந்துக்கிட்டு நீங்கள் தான் அழகு. அங்கிட்டு போய் விளையாடுங்க போங்க. ஹலோ ஹலோ, இது என் வீடு. என்ன இட்டுணுன்னு என்ன பார்த்து சொல்கிறீங்க? நான் ஒன்றும் அத்தணுன்னுலாம் கிடையாது. என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னது இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? யார் நீங்களா? ஹே ஹாய், எதுக்கு நீ கூப்பிட்ற? இவ்வளோ அழகாக இருக்க பொண்ணுங்களா கோவப்படக்கூடாது, தெரியுமா? இல்லை, இந்த அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஏய், நான் உனக்கு அண்ணனா? ஏய் ஏன்டா கத்துற? இருடா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுதா உனக்கு? சும்மா கத்திகிட்ருக்கேன், கொஞ்சம் நீ அமைதியாடுறா. ஹே வைன், நான் சொல்கிறேன். இவன் பேர் ஜேகே, இவன் பேர் தியான். அந்த ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை சுகா இருக்காங்கல்ல, அவங்களோட கூட பிறந்த தம்பி தான் இந்த தியான். நாங்கள் 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஹோ, நீங்கள் தான் தியாங்கா? ஹாய் தியான். உங்களை பற்றி அக்கா நிறையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய், இப்போ தான் அவன் தான் ரொம்ப அழகுன்னு சொன்னான். அவங்களும் அழகு தான், ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏய், என்ன நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கா? லட்சுமன், நீங்கள் அழகாக இருக்கீங்க. இல்லை, 2-3 பேருமே அழகாக இருக்கீங்க, அதான் சொல்ல வந்தேன். ஓ, சரி, நீயும் அழகாக தான் இருக்கா, கிளம்பு. அவ்வளோதானா? தேம் மாமா. ஏய், என்ன மாமாவா? ஆமாம், சுகர் மாமாவோட தம்பி தேங் மாமான்னு தானே கூப்பிடணும். ஏய் சி, இப்போதான் நீ என்னை கூப்பிடாத, நல்லாவே இல்லை. தேங் மாமாவா? ஓ, டிஸ்கஸ்டிங். ஹலோ ஹலோ, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ சலிச்சுக்க வேணாம். எங்கள் ஊர்லலாம் ஹஸ்பண்டை மாமன் தான் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப பாசமாக கூப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட். நான் ஒன்றும் ஹஸ்பண்ட்லேயே அப்படி சொல்ல வரல. என்ன இப்படி பேசுகிறோம்? இல்லை, அவங்களோட தம்பியாக இருந்து இவங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் மாமான்னு கூப்பிடலாம், அப்படி சொல்ல வந்தேன். ஓ, நீ எதுவும் சொல்ல வேணாம். கூப்பிட்றதா இருந்தால் என்னை தேங்கன்னு கூப்பிடு. நீ என்னை கூப்பிடவே வேணாம், ஓகேவா? கிளம்பு. ஏய், ஏன்னா நீங்கள் ரொம்ப தான் சீன் போடுறீங்க. எங்கள் ஊர் பொண்ணுங்களாம் பசங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசலான்னு வந்தால் ரொம்ப தான் சீன் போட்டுக்கிறீங்க. தள்ளிக்கோங்க, நான் கீழே போகணும். ஆமாடி, போமா. டேய், ஏன்டா அந்த பிள்ளையை போய் கத்துரு? சரியான ஆளாக இருக்காடா. உன்னை தான் அழகுன்னு சொன்னான், அப்புறம் பார்த்தா தேம்மாம்மா நீங்கள் தான் அழகு அப்படின்றா. இந்த ஊர் பொண்ணுங்கள்லாம் நம்பக்கூடாது ஜிமன், தேவைக்கேற்ற மாதிரி பேசிப்பாங்க போல். டேய், அப்படிலாம் இல்லை. அவங்க அக்கா உன்னை பற்றி ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லியிருப்பா. ஓ, தேங்கண்ணா அப்படியா அப்படின்னு அவன் நினச்சிருந்துருக்கலாம். இப்போ நீ தான் தேங்கன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் வலிகிறா, அவ்வளோதான். வலிகிற மாதிரியா பேசுகிறா? அவள் பேச்சு ரொம்ப திமுறா இல்லை? ஏய், அவன் எங்கடா திமுறா பேசினா? நீ தாண்டா அவளை பேச விடாமல் கத்தி விட்டேன். சரி, ஓகேடா, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, கீழே போகலாம். 5 மணிக்கு கீழே இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. டயர்டாக இருக்கடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். டே, ஹலோ, கதவு தருங்க. ஹலோ, யாரா அது? ஏய், இப்போ தானே உள்ள வந்தோம், பின்னாடியே வந்து தட்டிகிட்ருக்கேன். நான் உங்களை பார்க்க வரல, நான் சிமன் கிட்ட பேசலான்னு வந்தேன். மேலே எல்லாருக்கும் என்ன சாப்பிட வேணும்னு கேட்டு வா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா? ஏய், நீ ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருந்தா, நீ இப்போ ஒளியலையா? எங்கே, நான் போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து கண்டுபிடிச்சிடறானுங்க. உங்களுக்குலாம் சாப்பிட என்ன வேணும்னு அக்கா கேட்டு வர சொன்னான். டேய், உனக்கு எதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாண்டா. ஜேகேக்கு ஒரு பனானா மில்க் ஷேக் கொண்டு வா, தேங்க்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொண்டு வா. எனக்கு உனக்கு என்ன மில்க் ஷேக் பிடிக்குமோ அது பண்ணி கொண்டு வா. டேய், போதுண்டா டேய். ஓகே, தேங்க்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பிடிக்குமா? தேங்க்கு ஸ்ட்ராபெரி எப்படி கொடுத்தாலும் பிடிக்கும். அது என்ன அவனை மட்டும் ஸ்பெஷலாக கேட்குறேன்? இல்லை, சும்மா கேட்டேன். டீ, இவகிட்ட கொஞ்சம் கம்மியாகவே பேசுங்க. சுகா சொல்லியிருக்கான் இவளை பற்றி. அவன் எவ்வளோ ஸ்பேகாக இருப்பான் அப்படின்னு இவ போட்டு கலாய்க்கிறாளாம். சுகானாவே வா? ஆமாடா, சுகா தான் சொன்னான் இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க சொல்லி. அப்படியே ஜிம்மனும் ஜேக்கையும் குளிச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க. டீச்சாங், நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கோம், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சரிடா. என்ன ஜிமன், வெளியே வந்துட்டீங்க? ரூம் கம்ஃபர்டபுளாக இல்லையா? அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக ரூம்லேயே இருக்க முடியுமா என்ன? சும்மா வெளியே எப்படியும் உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இந்தாங்க மில்க் ஷேக். ஜிமன், இந்த ஓரியோ மில்க் ஷேக் நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஜேகே, இது உங்களுக்கு. தேங்க்யூ. எங்கே அந்த கோவக்கார டைம் மாமா காணும்? கோவக்காரனா? ஆமாம்,
வந்து என்ன எப்படி கற்றுனாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இப்படி தான் பேசுவாங்களா ஒரு பொண்ணுட்டா? நீங்கள் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறீங்க. ஜாங் மாமா ஏன் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? அவன் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அவன் ரொம்ப ஜாலியாக பேசுவான். வந்ததுமே எதுக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படிலாம் தெரில, விட்டான்னு அடிச்சிருவாங்க போல், அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. எங்கே காணும்? உள்ளதான் ரெடி ஆகிட்டுருக்கான். ஓ ஓகே, நான் இப்போ மில்க் ஷேக் கொடுத்துட்டு வரேன். அப்படின்னு வயன் அந்த ரூம்குள்ள வந்தா. எங்கே காணும்? தேம் 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 எங்கே ஆளையே காணும்? பால்கனியில் இருக்கானா? காணும் அப்படின்னு வயன் தேடிட்டே அந்த ரூம்குள்ள அகைன் வரும்போது தேவன் டவலோடு வெளியே வந்தான். ஏய், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஹே தேவங்கோட வெட்டான ஹேர், தேவங்கோட பாடிலாம் அங்கங்கே வாட்டர் ட்ராப்ஸாக அப்படியே தேவங்க பார்க்க செம்ம ஹாட்டாக அவன் தலையை தவிட்டிகிட்டே ஒயன் பக்கத்தில் நடந்து வந்தான். ஒயனோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆச்சு. அது மில்க் ஷேக் கொடுக்கலான்னு வந்தேன். தேவங் ஒயன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து ஒயனோட ஹிப் கிட்ட கை கொண்டு வந்தான். ஒயன் அப்படியே அவள் கண்ணை சாஃப்டாக க்ளோஸ் பண்ணான். அப்போ தேவங் அவள் ஹிப் பக்கத்தில் இருந்த அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எடுத்து சிப் பண்ணிகிட்டே ஒயனையே பார்த்துட்டு இருந்தான். என்னாச்சு, ஒன்றுமே பண்ணலாம அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா. அப்போ தேவங் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை சிப் பண்ணிகிட்டே ஒயனையே பார்த்துட்டு இருந்தான். என்ன அது என்ன ஏதோ எதிர்பார்த்துருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தள்ளிக்கோங்க, நான் வெளியே போகிறேன். கணலாம் ஒன்று வேணாமா? சின்ன சின்ன வேணாமா? ஏறு, கிளாஸை தரேன். கிளாஸ் வேணாமா? கிளாஸா? நீங்கள் குடிச்சிட்டு இங்கே வச்சுருங்க, நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், என்ன பண்ணாண்ணா? எங்கே போகிறேன்? இல்லை, மில்க் ஷேக் கொடுத்துட்டேன் அதான். அப்போது அங்கேருந்து குட்டி பசங்களாம் ஒயின்கிட்ட வந்து, அக்கா வாங்க கண்ணாமூச்சி விளாட்லாம். நானும் வரல, கீழே ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக சொல்லியிருக்காங்க. அக்கா 5 மணிக்கு தான் ஃபங்க்ஷன், மணி 4 தான், அது 1 hour இருக்குக்கா, வாங்க விளையாடலாம். எல்லோரும் ரெடியாக தானேக்கா இருக்காங்க. கீழே சுத்தம் கேட்கும், திட்டுவாங்க. அக்கா நம்ம மேலே விளையாடலாம், அப்படியே டெரஸில் அப்படி இந்த சைடு இப்படிலாம் விளையாடலாம்க்கா, கீழே போக வேணும். டேய் வேணாடா. அப்போ ஜிமன், டேய் அவங்களா ரெண்டாலும் சேர்ந்துக்கு வா. டிஜிக்கி வா. ஏய் சின்ன பசங்க கூட, பாடா நல்லாயிருக்கும். சரி ஓகே, ஆனால் 1 hour மட்டும்தான். நான் கேம் முடிச்சுட்டு சீக்கிரம் கீழே போயிடுவேன், ஓகேவா? ஓகே ஓகே, நான் கேமோட ரூல்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கும்போது தேங்க ரூம்லேருந்து வந்தான். ஒரு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்டில் அவ்வளோ அழகாக வெளியே வந்தான். அப்போ வயன் தேவங்க ரசித்து பார்த்துட்டு இருந்தான். என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான்? அப்போது தயாங் வயன் கிட்டே வந்து ஜஸ்ட் அந்த ஐப்ரோஸை மட்டும் ரைஸ் பண்ணி என்னன்னு கேட்டான். அதுக்கு வயன் ஹெட்டை ஷேக் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். இல்லை, கேமோட ரூல்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், அதான் நாங்களாம் கேம் விளையாட போகிறோம், அதுக்கு தான். தேவங் வயனுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நின்றுட்டு, இந்த கேமில் என் ஃப்ரெண்ட்ஸுமா இருக்காங்க, அவங்களும் ஆசைப்பட்டாங்க, அதான். இந்த கேமுக்கு நான் வரலாமா? தாராளமாக வரலாம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்னா மட்டும் போதும். கேமோட ரூல் என்னென்னா, ரூல் ஒன்றும் பெருசாக இல்லை, ஹைட் அண்ட் சீக் தான் விளையாட போகிறோம். ஆளுக்கு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அண்ட் எல்லோரையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லோரையுமே கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்லோரையும் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பசங்க 4 பேர், அப்புறம் நீங்கள் 3 பேர், நான் மொத்தம் 8 பேர், ஓகே தானே? ஓகே. 7 பேருமே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். அக்கா நாங்களாம் ஒளிஞ்சிருவோம், நீ தான் எங்கேயாவது நின்றுட்டே இருக்க ஒரே இடம் தெரியாமல். டேய் அதுக்காக தான் சொல்கிறேன், என்னை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அகைன் நான் தான் அவுட்டுன்னு என்னை வச்சு கேம் ஓட்டக்கூடாது. இந்த தடவை நான் கரெக்டாக ஒளிஞ்சிப்பேன். டேய் நீ தான் அவுட், ஓகேவா? அப்படின்னு அவன் ஒரு சின்ன பையனை காமிச்சான். அக்கா என்ன நீ எப்போயுமே என்னையவே அவுட்டுன்னு சொல்கிறேன்? இது ஏன் கேம், நான் சொல்கிறது தான் ரூல்ஸ். உனக்கு ஓகேனா சேர்ந்து விளையாடலாம், இல்லைனா நான் வரல. அக்கா என்ன இதெல்லாம்? சின்ன பையனை போய் இப்படி மிரட்டிகிட்ருக்கேன். இது என்னோடய கேம், நான் சொல்கிறது தான் ரூல்ஸ், ஓகேவா? ஓ அப்படி. ஓகே, எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கோங்க. அவன் 20 வரை தான் என்னவான், அதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கணும். தேவங் ஜிமன் ஜிகே அங்கே இருக்க மற்ற பசங்க எல்லோரும் வேகமாக போய் ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சாங்க. அப்போது வயன் மட்டும் எங்கே ஒழியன்னு தெரியாமல் பேபன் முழிச்சிட்டு இருந்தா. அப்போது 20 எண்ணிட்டேங்க்கா, வரேன். என்ன வரணும்? ஐயோ நான் இன்னும் ஒழியவே இல்லையே, எங்கே ஒழியிறது? இந்த கட்டில் கோயிலில் போயிருமா?
திங்ஸாக வச்சுருக்காங்களே அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி அவன் இருக்க அந்த டோர் பின்னாடி இழுத்தான். ஏய் என்ன இடம் தேடிட்டுருக்கா, டக்குன்னு உள்ளே தெரியாதா? அது அது தேவாங்க என்னை ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தான். அவள் செஸ்ட்லாம் தேவாங்கோட செஸ்ட்டில் உரசுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தான். ஹே இந்த பையன் எப்படி கண்டுபிடிச்சிருவானா? அது தேவம் அவன் கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு தேவம் இன்னும் க்ளோஸாக அவளை இழுத்து அந்த டோரை யாருக்குமே தெரியாத மாதிரி ரொம்ப ஓரமாக போய் நின்னான். தேவம் அந்த பையன் வரானான்னு அந்த கதவோட கேப் வழியாக பார்த்துட்டு இருந்தான். அப்போ வயன் தேவங்களோட நெக்கை ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன வாசனடா இது? வயனோட ஹாட்டான ப்ரீத் தேவங்களோட நெக்கில் படுறத தேவன் ஃபீல் பண்ணான். டக்குன்னு வயனை திரும்பி பார்த்தான். அப்போ வயன் கண்ணை மூடிட்டு தேவங்களோட நெக் கிட்ட ஃபேஸ் வச்சு அவனை ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கத பார்த்தான். தேவங் செம்மையாக ப்ளஷ் ஆகிக்கிட்டே ஒரு க்யூட்டான ஸ்மைலோட தேவங் வயனோட தாவணியை விளக்கிட்டு வயனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு அவளை இன்னும் க்ளோஸாக இழுத்தான். வயன் கன்ஃபியூஸ்டாக தேவங்க நிமிர்ந்து பார்த்தான். தேவங் அவன் லிப்ஸால் வயனை சாஃப்டாக கிஸ் பண்ணான். அவளும் அந்த கிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணான். 2 பேரும் செம்ம சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிஸ் அப்படியே லாங்காக போயிட்டுருக்கும்போது வயன் தேவங்க ஃபீல் பண்ணான். வயனோட கண்ணு அப்படியே வைடாச்சு. தேவங்க வயனோட ஹிப்பில் ஹேண்ட்ஸை வச்சு அவளுக்கு இன்னும் க்ளோஸாக இழுத்தான். என்ன பண்ணுறது? வயன் தேவங்க தள்ளிட்டு என்ன தேவம் இப்படிலாம் பண்ணுறேங்க? ஏய் நானும் உனக்கு கிஸ் பண்ணல, நீ தான் என்கிட்ட வந்தேன். நான் எங்கே வந்தேன்? நான் உள்ளேருந்து வந்தேன், நீங்கள் தான் என்ன நிறுத்திங்க. ஹே நானும் நீ பத்திரமா ஒழிஞ்சிக்கணும்னு உனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் உங்களை எதுவுமே பண்ணல. ஏய் நீ எனக்கு கிஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் ஸ்மெல் தான் பண்ணேன். என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்த்தேன். நீங்கள் தான் நான். சரி இங்கே வா. ஏய் கையை பிடிங்க ஜாங், என்ன பண்ணுறீங்க? ஏய் ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிப்போம். கிட்டா ஏய் கம்ப்ளீட் பண்ணிப்போமா? என்ன கிஸ்ஸை பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டல, அதை கம்ப்ளீட் பண்ண வேணாமா? வாட் பாதியில் ஸ்டாப் பண்ணியிருக்கணும்? ஏய் இதுவே உனக்கு பாதியா? பின்ன அப்புறம் தானா? எனக்கு இதெல்லாம் பத்தாது, ஐ வாண்ட் மோர். வா வைன். அவங்க வயனை கை பிடிச்சி இழுத்து அகெயின் அந்த டோர்லேயே பின் பண்ணி அவளை அகெயின் கிஸ் பண்ணான். நல்லா இருக்கு. அவன் லிப்ஸை அவனோட லிப்ஸ்லேருந்து எடுத்தான். அவன் இன்னும் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே ஃபீலில் அப்படியே நின்றுட்டு இருந்தான். தேங் அவனோட பாடியை அவன் ஹேண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு தள்ளினான். அந்த கிஸ்ஸில் செம்மையாக மெல்ட் ஆகி அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்தான். தேங் வயனை சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டே பார்த்துட்டு இருந்தான். வயன் லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா தேங் சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் என்ன தள்ளி நிற்கிறான், என்ன பண்ணிட்டுருக்கு, என்ன கண்ணை மூடி ரசிச்சிட்ருக்கா போல, என்ன பேசாதீங்க தள்ளிக்கோங்க தேவங்க, வெளில போகிறேன். வெளியே போறியா? என்ன தாண்டி போறியா? தாண்டி தானே போகணும், தள்ளிக்கோங்க. தள்ளிக்கலாம் முடியாது, நீயே போய்க்கோ. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க. நானா? ரொம்ப அழகாக இருக்க. உன்னை பார்த்ததுமே சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நீ ஏன் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் அழகுன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் அவங்க ரொம்ப நார்மலாக பேசினாங்க, அதான். ஓ அவன் எப்படி பேசினா நீ அப்படி சொல்லுவியா அப்படின்னு அவங்க வயனோட லிப்ஸை ரப் பண்ணிகிட்டே கேட்டுட்டு இருந்தான். போதும் கீழே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க, போகலாமா? இப்போ போதுமா? இதுக்கப்புறம் இது வேணாமா? இதெல்லாம் இப்போ வேணாம், கீழே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க, போகுமா? இதுக்கப்புறம் எதுவுமே வேணாமா? என்ன கேட்டீங்க? இப்போ வேணாமா?
இல்லை இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாமா? அது அது நான் என்ன சொல்லணும், ஏதோ சொல்லுவேன். அது அப்போ உனக்கு வேணும் அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. அது இப்போ இதெல்லாம் வேணாது. ஓ, அப்போ இப்போ இதெல்லாம் வேணாம் அவ்வளோதான் இல்லை? உனக்கு வேணும்ல? அது நான் போகிறேன். வாங்க. அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தான். எனக்கு வேணும் போதெல்லாம் கூப்பிடுவேன். இதான் நம்ம ஸ்பாட். வந்துடு. கண்டிப்பாக அடிக்கடி எனக்கு வேணும். நான் வரமாட்டேன். நீ வருவ. நான் வரல மாட்டேன். எனக்கு கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன், கண்டிப்பாக வரமாட்டேன். நீ வருவ, எனக்கு தெரியும். போ. அது எப்படி சொல்கிறீங்க? நான் அதெல்லாம் வரமாட்டேன். நீ கண்டிப்பாக வருவ. அதெல்லாம் நான் வரமாட்டேன். எனக்கு கூப்பிடாதீங்க. நான் கூப்பிடுவேன், கண்டிப்பாக கூப்பிடுவேன். அண்ட் யூனோ நான் எப்போ கூப்பிடுவேன்னு நீயே வெயிட் பண்ணிகிட்ருப்ப. எனக்கு தோணும்போது கூப்பிட்றேன். கண்டிப்பாக வந்துடு. நீ இன்னொரு விஷயம், உனக்கு தோணுனாலும் எப்போ வேணாலும் கூப்பிடு, நான் வருவேன். நான் போகிறேன். பட் நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த.